அரசூர் மலட்டாற்றிலிருந்து பிரியும் கிளை நதி, அதாவது பொய்யரசூர் வழியாக சிறுகிராமம் வழியாக வர்ற அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு நேற்று ஏற்பட்ட பாதிப்பு ஃபுல்லாக பாதிப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கிறான். சரியான பாதிப்பு உள்ளே வாங்கியிருக்குது. சுட்டி போட்டு எல்லாம் காலி. வழி இப்படி தான் வரணுமா? வழியே இல்லை. ஹீரோ வந்துட்டா? என்னது? சமாதி 2 நாளைக்கு முன்னாடி வெறும் முட்புதருமா காஞ்சி போய் வறட்சியாக கிடந்தது. இப்போ பார்த்தா வெறும் தண்ணியாக போகுது. மாட்டல அவன் தானே கிராஸ் பண்றான். ஆத்த கிராஸ் பண்ணி எங்க கிராஸ் ஆகி எங்க போறான்? அங்க போய் அங்க கிராஸ் ஆகுது. வருது நீச்சல் தெரினா கிராஸ் ஆகிட்டு வர அவரு. அர்ச்சனை போறால காப்பாற்ற போறான் ஒருத்தன் பின்னாடியா. ஆமா ஆமா, அங்க ஒரு ஆள் ரெடியா காப்பாற்ற நின்று இருக்காரு போறாங்க. சரணா என்ன தேவையில்ல வேலை தானே? இல்ல பிடிச்சிருவாங்க. இல்ல அவனால கிராஸ் பண்ண முடியல. இவன் பிடிச்சிருவான். வரான் பாரு, அடிச்சுன்னு வரான். அவன் அப்படியே போயிட்டான் பாரு. நேரா போயிட்டு இருக்கானா? பிடிக்கலடா. இல்ல அந்த அளவுக்கு வந்து சூழல். திரும்ப அந்த பக்கம் போறான். அவன் போயினே இருக்கிறான்பா. தெரியல உனக்கு? ஏய் என்னடா போயிட்டே இருக்கான்டா. இப்படி கூட கிராஸ் ஆகலாம். லாங் போயிட்டா அப்புறம் ஓரம் பாரு. இல்ல அங்க நடக்கிறான் இறங்கி. நடக்கிறான். ஓகே வந்துட்டான். நம்ம மீட்பு படையினர் போய் தீவிரமா அவரை காப்பாத்திட்டாங்க. அது என்ன பண்ற? இந்த சைடு குதிய அவருக்கு வேட்டைக்கு கிளம்பு. ஏகரே குதினா அதெல்லாம் ஒரு அந்த கரையில இருந்து குதிச்சு இந்தாண்ட கரைக்கு வர்றதுக்காக வராரு. அவரோட நீரோட்டம் அதிகமா இருக்கிறதுனால அவரால் ஸ்ட்ரெயிட்டா கடக்க முடியல. அதனால அடிச்சுக்கிட்டு நேராவே போறாரு. நேரா போறாரு. இருந்தாலும் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தண்ணி போற ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே தண்ணி போற போக்குலயே அப்படியே போயிட்டே இருக்கிறாரு பாரு. அவங்க இருக்கிற இடம் வந்து இங்க இருக்காங்க பாரு. இங்க வரணுமே. இல்ல புடிச்சிருவாரு. அவர் இங்க ஏற ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு புடிச்சிருவாரு. நிதானமா வர தெரியுங்க. பதட்டம் போடல. போறாங்க. அப்படிதாம போகணும். ஃபர்ஸ்ட் ஒரு குச்சி போற வரைக்கும் போயிட்டு அப்புறம் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் பாய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாரு. ஓகே அவர் கரெக்டா கேட்டாரு.
இவர் அசால்ட்டா பிடிச்சிருவான். பிடிச்சாங்க முடிய பிடிக்கும் பட்டு முடிய பிடிச்சாங்க. ஓகே, ரெண்டு பேரும் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. வேற யாருன்னா அந்த பக்கம் கரையில் மாட்டினுறாங்களா? இந்த பக்கம் எதுவும் மாட்டினு நேற்று நைட்டு மாட்டினாங்க அவங்கள இன்னைக்கு தான் ரெண்டு பேரையும் அந்தாண்ட கரையிலேருந்து இந்தாண்ட கரைக்கு மாற்றின்னு வந்துட்டாங்க. தம்பி, நம்ம இந்த ஊர் தம்பி ஒருத்தர் நிற்கிறாப்புல. தம்பி சொல்லுப்பா, என்ன நான் அடிச்சுன்னு வந்துச்சுப்பா இதில்? சிலிண்டரு, கோழி, சொல்லு என்னென்ன அடிச்சுட்டு வந்துச்சு சொல்லு. ம் ம் ஆ ஆட்டோலாம் வந்துச்சா? சரி, தண்ணி எது வரைக்கும் ஏறிச்சு இந்த பக்கம்? ம், அது வரைக்கும் ஏறிச்சா? ஃபுல்லாக கவர் ஆச்சா? ம், நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க இப்போ அந்த தண்ணியை? சரி சரி, இங்கே ஓரமாக இருக்காதீங்க, வா, தண்ணி அதிகமாக போகுது, அப்படி போங்க. இப்போ வந்து அங்க குளம் தோண்டி இருந்தாங்க. இப்போ அந்த குளம்லாம் இதாயிடுச்சு, ஃபுல்லாக இதாகிடுச்சு. அது இல்லாம மண்ணெல்லாம் அடிச்சுன்னு வந்துருக்குது. அதிகமா சேதாரம் ஆயிடுச்சு கொல்லி எல்லாம் அந்த சைட்ல. அது இல்லாம நிறைய ஆடு மாடு வண்டி எல்லாம் போயிடுச்சுன்னா எப்படி? அடிச்சுன்னு போயிடுச்சா? பிடிச்சிட்டிங்களா? காப்பாத்திட்டீங்களா இல்லை எப்படி? போயிடுச்சு. ஒரு 2 மாடு தான் பிடிச்சாங்க, கட்டினாங்க. 2 மாடு, ஒரு சேலை, ஒராகி சேலை ஒண்ணு. இது என்ன ஊர் இது? சிறுகிராமம். கடலூர் மாவட்டம். பண்ருட்டி வட்டம், சிறுகிராமம். சரி. இதுலயும் 1972 வந்த வெள்ளமா இப்போ 2024 வந்து 1972 1972 வந்தது. இப்போ ஆனா 2024 தான் வந்து. அதாவது உங்க அப்பா சின்ன ஒன்ன மாதிரி இருக்கும்போது பார்த்துருப்பாரு, இப்போ நீ பார்க்குற. ரைட்டு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் 50 பூரக்கூட ஸ்டேஜ். ஆனா தண்ணி அது குறைஞ்சிருச்சு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. நைட்டு அவங்க 3 பேர் அங்கேயே மாட்டினாங்க, கொல்லியில தண்ணி பாச போனவங்க. இப்போ வந்து பசங்க எல்லாம் வந்து இப்ப காப்பாத்துறேன்ட்டு அவங்க அடிச்சுன்னு போன தண்ணியில பசங்க எப்படியும் அவங்கள காப்பாத்திட்டாங்க. அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. நேத்து நைட் அங்க மாட்டிக்கிட்டு, நேத்து நைட்டு ஓவர் ஃபுல்லா தண்ணி போனுச்சு. இப்போ கொஞ்சம் இதான உடனே பசங்க எல்லாம் வந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க. இதை விட்டா வேற வழி இல்ல, இப்படியே போய் நத்தத்தால வந்து சாமக்கட்டையெல்லாம் போய் தான் வரணும். ஓ, அதனால இப்படி இது வந்துட்டாங்க, காப்பாத்திட்டாங்க இப்ப அவங்கள. ஆமா. சுடுகாடு வெள்ளப்பெருக்கு சுத்தமாக பாதிப்பாயிடுச்சு. ஸ்ரீராமன் சுடுகாடு, அதாவது எரிக்கொட்டகை சுத்தமாக பாதிப்பாயிடுச்சு. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிடுச்சு. அந்தளவுக்கு இந்த பெஞ்சல் புயல்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும், நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பக்கம் போல் கரை ஓரத்தில் வந்து கரையை அரிச்சிருக்குது. இன்னும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சுத்தமாக அதில் கரை உடஞ்சி ஊருக்குள்ளே போகிற வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். மீன் குச்சி பாத்தியா?